அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. இவர்களுடைய நிலை பிரவுனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவருக்கு முன்னால் இருந்தோரை போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றனர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்து கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள், அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரக அவ்விருப்பு கெட்ட படுக்கையாகும். பதிர்களத்தில் சந்தித்த இரு சேனைகளில் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாவின் பாதையில் போரிட்டது, பிறிதொன்று காஃபிர்களாக இருந்தது. நிராகரிப்போர் அல்லாவின் பாதையில் போரிடுவோரை தங்களை போல் 2 மடங்கான தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் திடமாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக காட்டப்படுகிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வில் சுகப்பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலேயோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்வா பயபக்தி உடையோருக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவனப்பாதைகள் உண்டு. அவற்றின் கீழே நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைவுகள் உண்டு. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமை உடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்பவராகவும் இரவின் கடைசி சஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருபவராகவும் இருப்பார்கள். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் எவருமில்லை என்று சாட்சி கூறுகிறான். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவற்றையே சாட்சியாக கூறுகின்றனர். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் எவருமில்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன்.